ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாங்க எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விலாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோரணம் ரெடி பண்ணுறதுக்கு வேப்பிலையை இந்த மாதிரி கட்டிக்கலாம். இதுவும் ஈஸி தான். பூ எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் வச்சு நல்லா கட்டிக்கலாம். அந்த மாதிரி வாங்க இப்போ தோரணம் கட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் கட்டிக்கலாம். இதுவும் ஈஸி தான். நம்ம வேப்பில் எப்படி கட்டினமோ அதே மாதிரி தான் இதையும் கட்டணும். அதுக்கு அடுத்தது எருக்கம்பூ மாலை. எருக்கம்பூ இப்படி தான் இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்க பூவை மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிச்சா தனியாக வந்துடுதா. இதுக்கு அடுத்தது ஒரு ஊசி நூல் வச்சு இதை இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கோர்த்து தள்ளி விட்டுக்கோங்க. அழகாக மாலை மாதிரி வந்துடும். பாருங்கள், சூப்பரான மாலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு பிள்ளையார் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கலாம். இப்போ வர பிள்ளையார் எல்லாமே இந்த மாதிரி வர்ணம் அடித்து தான் வருது. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் களிமண்ணால் அந்த கலர்லேயே இருக்கும். நாங்கள் அதுக்கு இன்னும் அழகாக நிறைய டெக்கரேஷன் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரியே வர்றதுனால சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. படையலுமே ரெடி பண்ணிட்டோங்க. அவ்வளோதான். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாத எங்கள் வீட்டு நார்மல் சாமியுமே கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இவ்வளோதாங்க. எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விழா முடிஞ்சிடுச்சு. நீங்கள் எப்படி ரெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.